Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம நியூ மாடல்ல இந்த அருங்கோணம் பாஸ்கெட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இந்த பாஸ்கெட் என்னோட ஓன் கிரியேட்டிவ்ல நான் போட்டுருக்கேன். நம்ம அருங்கோணம் பாஸ்கெட் போடும்போது எப்பவும் ரன்னிங் ஒயர் வச்சு போடுவோம். ஆனா இந்த பாஸ்கெட்ல பாத்தீங்கன்னா நான் ரன்னிங் ஒயர் இல்லாம இந்த அருங்கோணம் டிசைனை வந்து நான் போட்டுருக்கேன். சரி வாங்க இந்த பாஸ்கெட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட போடுறதுக்கு நான் ரெண்டு சைஸ்ல ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இந்த green கலர்ல 5.5 அடியில் 12 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்லோ கலரில் 7.5 அடியில் 10 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 22 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒயரை வச்சு எப்படி அடி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு லைன் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு தான் அடி போட போகிறேன். இது சைடு ஒயர் வந்து இப்போ நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இந்த எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா சைடு ஒயராக நான் வந்து 3.25 அடி வந்து எடுக்க போகிறேன். பாருங்க 3.25 அடி அளந்து நான் மடிச்சுக்கிறேன். அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் கலர் ஒயரை வச்சு நாட் போட போகிறோம். அதனால் கட் பண்ண ஒயர்லேருந்து க்ரீன் ஒயர் எடுத்து நான் ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஈவனாக இல்லைனா ஈவனாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தும் நம்ம க்ரீன் கலர் ஒயரை தான் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டாவது க்ரீன் கலர் ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு க்ரீன் ஒயர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்ததாக ரெண்டு எல்லோ கலர் ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ண ஒயர்லேருந்து எல்லோ ஒயர் எடுத்து நான் ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எல்லோ ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்ததாக ரெண்டாவது எல்லோ ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு எல்லோ ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து ரெண்டு க்ரீன் ஒயரை ஜாயின் பண்ணலாம். இப்போ க்ரீன் ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது க்ரீன் ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு க்ரீன் ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்ததாக ரெண்டு எல்லோ ஒயரை ஜாயின் பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூவாக ரெண்டு க்ரீன் ஒயர் ரெண்டு எல்லோ ஒயர் அப்படின்னு மாற்றி மாற்றி ஜாயின் பண்ணிட்டு வரணும். இதே மாதிரியே கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச 22 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டோம்.
ஜாயின் பண்ணும்போது 2 க்ரீன் ஒயர், அடுத்து 2 எல்லோ, மீண்டும் 2 க்ரீன், அடுத்து 2 எல்லோ அப்படின்னு சொல்லி கலர் மாற்றி வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடில் அளந்து விட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ அடுத்த லைன் போடலாம். அடுத்த லைனும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போட போகிறோம். இப்போ இந்த ஒயர் எடுத்து நம்ம சைடில் அளந்து விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரோடு வச்சு அளந்து மடிச்சுக்கலாம். ஸோ எல்லோ கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா சைடு ஒயர் நம்ம 3.25 அடி எடுத்திருக்கோம். மடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கடுத்து வர ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து வர ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக எல்லா ஒயர்லையும் நாட் போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சென்டராக 2 லைன் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த லைனுக்கு மேலே 2 லைனும் கீழே 2 லைனும் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போட போகிறோம். இப்போ நான் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா சைடு ஒயரோடைய அளவு மாறும். இப்போ இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நான் 2.25 அடி எடுத்துக்கிறேன். க்ரீன் கலர் ஒயரில் 2.25 அடி எடுத்து நான் அளந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இந்த எல்லோ கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா சைடு ஒயராக 3.25 அடி ஒயர் விட்டுருக்கோம். க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா 2.25 அடி ஒயர் விட்டுருக்கோம். நம்ம இதுக்கப்புறம் க்ரீன் கலர் ஒயர் வச்சு போடும்போது சைடு ஒயராக 2.25 அடி வந்து விட்டு போடணும். எல்லோ கலரில் 3.25 அடி ஒயர் விட்டுட்டு போடணும். இப்போ இதுக்கப்புறம் இருக்கிற ஒயர்லலாம் கண்டினியூவாக நாட் போட்டே வாங்க. இதே மாதிரியே கண்டினியூவாக இந்த லைனில் இருக்க எல்லா ஒயர்லையும் நாட் போட்டு வாங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 3வது லைன் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இந்த சைடில் அளந்து விட்டுருக்கோம் இல்லையா, இந்த க்ரீன் கலர் ஒயர், அந்த ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்த லைன் போடலாம். இப்போ மேலே செகண்ட் லைன் வந்து போட போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடில் இருக்க க்ரீன் கலர் ஒயரோடு வச்சு நான் அளந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்து வர ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம்.
இதே மாதிரியே இந்த லைனில் இருக்க எல்லா ஒயரையும் நாட் போட்டு வாங்க. நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 4வது லைன் வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடில் ரொம்ப க்ரீன் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ சென்டராக இருக்க இந்த 2 லைனுக்கு மேலே 2 லைன் வந்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போட்டுட்டோம். இப்போ அதே மாதிரி நம்ம கீழ்ப்பக்கம் போடணும். அதனால் இந்த அடியை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த சைடில் 2 லைன் வந்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போடணும். இப்போ ரன்னிங் ஒயரை சைடில் இருக்க க்ரீன் கலர் ஒயரோடு வச்சு அளந்து மடிச்சுக்கலாம். நம்மளுக்கு க்ரீன் கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா சைடில் 2.25 அடியும் எல்லோ கலரில் 3.25 அடியும் விட்டு நம்ம போட்டிருப்போம். மடிச்சுட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த க்ரீன் கலர் ஒயரை வச்சு 2 லைன் வந்து போட்டுருங்க. சைடு ஒயராக 2.25 அடி ஒயர் அளந்து விட்டுருங்க. இந்த 2 லைனும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததாக மேலே 2 லைனும் கீழே 2 லைனும் எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம போட போகிறோம். இப்போ எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம சைடு ஒயரில் எல்லோ கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயர் அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயரை வச்சு அளந்து மடிச்சுக்குங்க. ஸோ இந்த எல்லோ கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 3.25 அடி வந்து நம்ம அளந்து மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த எல்லோ ஒயர் வச்சு மேலே 2 லைனும் கீழே 2 லைனும் போட்டுருங்க. இந்த சைடு ஒயர் வந்து 3.25 அடி ஒயர் விட்டு போடுங்க. நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்க, இப்போ போட்டு முடிச்சிட்டோம். மேலே 2 லைனும் கீழே 2 லைனும் எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கோம். நம்ம சைடு ஒயரும் வந்து வேறு வேறு சைஸில் ஒயர் விட்டு போடணும். அதனால தான் நான் இந்த வீடியோவை தனியாக போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் எப்படி போடுறது அப்படிங்கிறத செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.